விஜய் சார் இந்த வீடியோ பார்த்தா நேர்ல பார்த்து விஷ் பண்ணா எப்படி பண்ணுவீங்களோ அப்படி பண்ணணும். I'm a huge fan. Happy birthday. எனக்கு ஒரு நாள் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. தளபதியோட பர்த்டே இந்த வீடியோ தளபதி பாக்குறான்னு வச்சுப்போம். அவருக்கு விஷ் பண்ணுங்க. Advance happy தளபதி. நாளைக்கு உங்களுக்கு பாப்பாங்க, நாளைக்கு பார்த்தாங்கன்னு என்ன பண்ணுவேன்? அப்ப ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. சொல்லுங்க அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி. இது வந்து ஹாப்பி தளபதி. எப்படியாச்சும் பாத்துறீங்க உங்க 1 2 3 கேமரா பாத்து ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே தளபதி. விஜய் சாரோட பர்த்டே. நான் தமிழ் ஃபிலிம் பார்க்க மாட்டேன், ரொம்ப சாரி. ஹாப்பி பர்த்டே. அவ்வளவுதான். உங்க ஸ்டைல்ல ஒரு விஷ் சொல்லிருங்க. ஹாப்பி பர்த்டே தலைவா. எவ்வளவு பிடிக்கும் தளபதியா? ரொம்ப பிடிக்கும். Happy birthday to Vijay and the most fittest actor in Tamil industry. I'm sure he'll do magic in terms of his dance and stuff. The one thing that I will definitely miss seeing is his dance. Dance is ஹாப்பி பர்த்டே தளபதி. இன்னொரு விஷயம், இப்போ கடைசி மூவி வந்து ஜனநாயகன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு விஜய். ஆஸ் அ விஜய் ஃபேனா அந்த நியூஸை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, கஷ்டமா இருக்கு. பிகாஸ் அவர் பொலிட்டிஷியனை விட எனக்கு ஆக்டரா ரொம்ப பிடிக்கும். ஆக்டரா தான் வேணும் அப்படி இல்ல, லைக் அதான் பிடிக்கும். அதான் பிடிக்கும். இப்போ ஜனநாயகனோட அப்டேட் வந்து இன்னைக்கு 12 o'clock ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது இல்லையா, அதுக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க? பாப்பீங்களா? கரெக்டா 12 o'clock கண்டிப்பா பாப்பீங்க. ஓகே. அப்புறம் ஜனநாயகம் அப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த விஷயம் டக்குன்னு வந்தப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? கஷ்டமா இருந்தது. நான் படம் பார்க்க முடியாதா ஐயோன்ட்டு, அது மட்டும் தான் ஒரு குறை. இன்னொரு பரவாயில்ல, கட்சியில வந்துட்டார்ல, மாஸ் பண்ணி ரெகுலரா பார்க்கலாம். ரெகுலரா பார்க்கலாம் அப்படின்றீங்க. ஆமா. ஓகே. மூவி மாதிரி வராது இல்லனா, அதுதான் ஒரு மனசு கஷ்டமா இருக்கு. டீசர், ட்ரைலர், ஆடியோ லான்ச் ஸ்பீச் அதெல்லாம் இருக்காது இல்ல, அதுதானா கஷ்டமா இருக்கு. ஒரு சைடு கஷ்டமா இருக்கு, எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரிதான், பரவாயில்ல, கட்சியில பாத்துக்கலாம். எப்ப இருந்து தளபதி ஃபேன் நீங்க? நான் வந்து ஒரு 7th இருந்து, அப்பதான் எனக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி, இவங்கெல்லாம் ஆக்டர்ஸ் அப்படின்ட்டு. ஒரு அப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போறாரு. அது எப்படி பாக்குறீங்க? அது சரியான முடிவா? அவர் எடுத்தா எல்லாமே கரெக்டா தானே இருக்கும். விஜய் தளபதி எது எடுத்தாலும் கரெக்டா தான் இருக்கும். அவர் இறங்கி இருக்காருன்னா யோசிச்சுதான் இறங்கிட்டு கன்ஃபார்ம் கரெக்டா இருக்கும். உங்களை எல்லாம் நம்பிதான் இறங்கி. 18 ஃபர்ஸ்ட் ஓட்டே நம்ம தளபதிக்கு தான். 18 ஆக போது ஃபர்ஸ்ட் ஓட்டே தளபதிக்கு தான். யங்ஸ்டர்ஸ்க்கு நம்பிதான் வந்திருக்காரு. கண்டிப்பா. நான் ஓகே. 2026 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்றீங்க? tomorrow வந்து விஜய் சாரோட பர்த்டே. ஆமா தெரியும். அவருக்கு உங்க ஸ்டைல்ல ஒரு விஷ் சொல்லிருக்கீங்களா? ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா நாளைக்கு? விஜய் படம் ஏதாவது பாக்குற மாதிரி ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? இல்லங்க, இல்ல. இந்த கிரேசினஸ் எல்லாம் போயிடுச்சு அப்ப. ஆமா, அதெல்லாம் அந்த ஒரு 5th to 9th ஸ்டாண்டர்ட் தான். அப்பெல்லாம் ஆனா ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் ரொம்ப கிரேஸ். விஜய் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிலாம் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்ப அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே என் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு கல்யாணம் ஆயிடும், நம்ம பெருசா வரதுக்குள்ள நான் அப்ப கூட செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பேன் அவர், அந்த மாதிரிலாம் சொன்னால்தானே. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே நான் பண்ணேன். அந்த அளவுக்கு கிரேஸா இருந்தது. இப்போ ஓகே, போயிடுச்சு. பாப்போம், நல்ல பணிகள் பண்றவங்க வரலாமே. ஆமா, கண்டிப்பா ஒரு நியூ சான்ஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குன்னா கொடுக்கணும். அவங்க கொடுத்தா தானே பண்ணுவாங்க. கண்டிப்பா. கடைசி படம் ஜனநாயகன். எப்படி நீங்க தளபதி ஃபேன் தானே? ஆமா. தளபதி ஃபேனா? சூர்யா ஃபேன் நானு. நீங்க சூர்யா ஃபேன். ஓகே, நீங்க தளபதி ஃபேன். ஆமா. இந்த முடிவு சரியானதா பாக்குறீங்களா? ஆமா, சரியா இருந்தா பாக்குறேன். சரியானதா பாக்குறீங்க. ஏன்னா அந்த அளவு நல்ல குவாலிட்டியான மூவிஸா எனக்கு தெரியல இப்போ எடுக்கிறதெல்லாம். இப்போ சொல்றீங்க. ஆமா, கதை அந்த அளவு எனக்கு ரொம்ப, நானே ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப ஃபேனா இருந்தேன். இப்போ ஓகே ரொம்ப பிரம்மாண்டம் அந்த மாதிரி ஒரு ஸ்கேல்ல வச்சிரறாங்களோ. ஆமா, ரொம்ப இந்த பொலிட்டிக்கல் ஒபினியன் ரொம்ப ஃபன்னா இல்லாம இருக்கு. ஓகே, ஃபன்னி மூவிஸ் அவர் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நண்பன் படம் அதெல்லாம் அந்த மாதிரி ஜானர் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா ஃபேக்டரும் இருக்கும். கத்தி எல்லாத்துலயுமே அந்த ஒரு ராம்காமும் இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லா ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஆமா, இப்ப ஃபுல்லா அந்த மாஸ் டே சண்டை போடுறது, பழிக்கு பழி வாங்குறது அப்படிதான் இருக்கே தவிர இத குறைச்சிட்டாங்க. அந்த ஒரு ஃபன் இதுவே இல்ல, எலிமெண்டே இல்ல. அதனால அவரோட மார்க்கெட்டே கம்மியாகிறதுக்கு முன்னாடி அவரே போறது பெட்டர் தான். உச்சத்துல இருக்காருல அவரு. இருக்காருதான், அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? ஓகே, இப்ப ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒரு சில ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகி தான் இருக்காங்க. அதை தாண்டி இப்ப மக்களுக்கு நல்ல பணிகள் செய்யணும்னு சொல்லி வந்திருக்காரு, நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. 2026 எப்படி பாக்குறீங்க?
ஓகே, அவருக்கு ஒரு நல்ல ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க மக்கள். கொஞ்சம் ரொம்ப மோசமா இல்லாம மத்த மைனாரிட்டி பார்ட்டி கம்பேர் பண்ணும்போது நல்ல ப்ரியாரிட்டி இருக்கு அவருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் நல்லா பண்ணிட்டே இருந்தாருன்னா மேபி நல்ல ஒரு இப்போ இருக்காது, இப்போ வர பாலிடிக்ஸ் எதுவும் பண்ண முடியாது. மேபி ஒரு 10 to 15 இயர்ஸ் டவுன் த லைன் அவர் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரலாம். ஆனா ஆமா, இந்த 2026 சான்ஸ் இல்லன்றீங்க. இல்ல இல்ல ஏன் சான்ஸ் இல்ல? இல்லங்க, அவங்கெல்லாம் ஏன்னா young விஜய் voters ஃபேன்ஸ் எல்லாம் யங் ஓட்டர்ஸ் தான். யங் ஓட்டர்ஸ்லாம் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் அதிகம் கிடையாது ஓட்டிங் போல்ல. ஃபுல்லாமே நிறைய சிட்டி ஒரு 40 above தான். citizens தான் இருக்காங்க. 40 above 35 above தான். அவங்களாம் அந்த அளவு விஜயோட இது அப்படின்னு சொல்ல முடியாது. திமுக தான். அப்படின்றீங்க. இல்ல எனக்கு அதான் தோணுது. அப்படிதான் ஆமா. இருக்குன்றீங்க. ஆமா, அவங்கலாம் அந்த காலத்துல இருந்தே பரம்பரையா நாங்க இதுக்கு தான் போடுவோம், நாங்க இதுக்கு தான் போட்டோம், இப்பயும் Mindset இப்படிதான் போடுவோம். மாறாதுன்றீங்க. அந்த புதுசா ஒருத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க யாருக்கும் இருக்கிற மாதிரி தெரியல, இருக்காது. ஓகே. ஏன்னா இப்போ இன்னுமே கிராமத்துல எல்லாம் வந்து எம்ஜிஆருக்காக இரட்டல போடுறவங்க இருக்காங்க. கண்டிப்பா. ஆமா, அதனால அவங்களுக்கு தெரியாது பார்ட்டிலாம், அவங்களுக்கு அந்த தலைவர்கள் தான் தெரியும், அவங்கள வச்சு போடுறவங்க தான். சோ விஜயோட இது மேபி 15 to 20 இயர்ஸ் டவுன் த லைன் அவர் ஒரு நல்ல பொசிஷன் இதே விடாம இதுலயே இருந்தாருன்னா வாய்ப்பு இருக்கு. ரொம்ப இன்னும் எஃபோர்ட் நிறைய போட்டா போடணும். நிறைய வாய்ப்பு இருக்கு. கேமரா கேமரா ஹாப்பி பர்த்டே. நல்லா லவுடா. விஜய் ஃபேன் தானே? அப்ப கொஞ்சம் லவுடா சொல்லுங்க. விஜய் சார் இந்த வீடியோ பார்த்தாருன்னா எப்படி சொல்லுவீங்களோ அப்படி சொல்லணும். விஜய் சார் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டாருன்னு சொல்றப்ப உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? மலையாளத்துல கூட சொல்லலாம். కొంచెం డిసప్పాయింట్మెంట్ కొంచెం డిసప్పాయింట్మెంట్ ஃபீலிங்ஸ். ஒரு மூவி பார்க்க முடியாதுல, ஒரு புதுசா முடியும். இந்த ஃபர்ஸ்ட் டே பஸ்ஸோ ஆமா, ட்ரைலரு, ஆடியோ லான்ச், ஸ்பீச் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இதுக்கப்புறம். அப்படின்றப்போ வருத்தமா தான் இருந்துச்சு. ஆமா. ஆனா அதை விட ரொம்ப முக்கியமான வேலைக்கு போயிருக்காருல்ல, எலெக்ஷன் அரசியல். கண்டிப்பா வந்துருவாரா? நினைக்கிறேன். நான் வந்து கண்டிப்பா கண்டிப்பா confident ஆ இருக்கீங்க. 100% விஜய். அரசியல் சொல்ல முடியாது, மாறும், எப்படி வேணா மாறும். ட்ரெண்ட் பொறுத்து இருக்கும், நம்ம சொல்ல முடியாது. அரசியல் பேசுறதுக்கு நம்ம காலம் வேற பார்ட்டி அப்படியெல்லாம் இல்ல சப்போர்ட் கட் 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 அப்படியெல்லாம் இல்ல. யார் வந்தாலும் நல்லது, நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்க. விஜய் சார் நல்லா தான் நல்ல விஷயம் எல்லாம் பண்ணிட்டு அவர் வந்தா நல்லது பண்ணுவாரு. அவர் வந்தா நல்லது, வந்தா நல்லது. ஓகே. நாளைக்கு விஜய் சாரோட பர்த்டே. வீடியோ விஜய் சார் பாத்துட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். நீங்க அவருக்கு ஒரு விஷ், ஸ்பெஷல் விஷ் ஆஸ் அ ஃபேனா. ஹாப்பி பர்த்டே தளபதி. இவ்வளவுதானா? விஜய் சார் ஃபேன் தானே? ஓகே. விஜய் சார் ஃபேன்ன்றப்போ இப்போ இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காருல்ல, அந்த நியூஸ் வந்தப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? மைண்ட்ல என்ன இருந்துச்சு? ஐயோ மிஸ் பண்ணுவோமே அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் நடிச்சுட்டே பாலிடிக்ஸும் பண்ணா நல்லா இருக்கும். பட் தோணுது. ஆமா ஆமா, இருந்தா கிடைச்சா நல்லா இருக்கும் அந்த மாதிரி தோணுது. ஜனநாயகன் தான் கடைசி மூவின்னு சொல்லிட்டாங்க. அந்த படத்துக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க? தெரியல, அவ்வளோவாலாம் வெயிட்லாம் பண்ணல. பட் ஆனா ஆல்ரெடி பண்ண மூவிஸ்லயே நிறைய இருக்கும் பொழுது அப்படியே பார்த்து ஓட்டிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஜனநாயகன் மூவி வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் மக்களோட நற்பணிகள்ல மட்டும்தான் ஈடுபட போறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த முடிவை எப்படி பாக்குறீங்க? நல்லதுதான். அவர் நிறைய ஹெல்ப் பண்ணாங்கன்னா, பாலிடிக்ஸ்ல ஃபுல்லா இருந்தாங்கன்னா அடிக்கடி பார்த்து பேசுவாரு, இன்னும் கொஞ்சம் இன்டராக்டிவா இருப்பார்ல, அது நல்லதுதான். நல்லது. ஆனா ஒரு தளபதி ஃபேனா வந்து ஃபர்ஸ்ட் லுக் இருக்காது, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், FDFS இருக்காது, அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் ஸ்பீச் இருக்காது. இதெல்லாம் எவ்வளவு மிஸ் பண்ணுவீங்க? ரீரிலீஸ் இருக்குல்ல ப்ரோ, அப்படியே பார்த்துட்டே ஓட்டிக்க வேண்டியதுதான். ரீரிலீஸ் தான் நமக்கு ரீரிலீஸ் அப்புறம் ஆடியோ லான்ச்சுக்கு பதிலா வந்துட்டு ஸ்டேஜ்ல எல்லாம் மாநாடுல தான் பேச போறாரு, அப்படியே வச்சு ஓட்டிக்க வேண்டியது. தட்ஸ் நைஸ். ஓகே. இந்த வீடியோ விஜய் சார் பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். இப்போ வந்து விஜய் சார் வந்து படம் நடிக்க மாட்டேன், நான் அரசியல்ல வர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த முடிவை எப்படி பாக்குறீங்க? அந்த முடிவை எப்படி பாக்குறேனா யோசிச்சு சொல்லலாமா? யோசிங்க, ஒன்றும் டைம் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோசிக்கிறேனா? தளபதி ஃபேனா நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஆனா ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து ஓகேவான விஷயம் தான் சொல்லுவேன். ஓகேவான விஷயம். ஆனா ஒரு கெரியரோட உச்சத்துல இருக்க ஒரு ஸ்டார் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அது எப்படி பாக்குறீங்க? அது வந்து சரியானதா இருக்கா, இல்ல எல்லாருமே லோவா இருக்கும்போது அரசியலுக்கு போறவங்க யூஸ்வலா நடக்கும். ஆனா வந்து ஒரு கெரியரோட உச்சத்துல இருக்கும்போது அவரு இந்த ஒரு போல்டான விஷயத்தை எடுக்கிறாருன்றப்போ அது எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறேனா, சக்சஸ் ஆவாரா, சர்வே பண்ணுவாரா?
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி அவர் பாப்புலாரிட்டியில இருக்கிறதுனால அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஃபேன் பேஸ்க்காகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாப்பா இருப்பாரு survey பண்ணுவாரு. சர்வைவ் ஆக முடியும். பட் வின் பண்ணுவாரான்னு சொன்னா எனக்கு பர்சனலா தெரியாது. தெரியல. ஆமா, ஏன்னா நம்ம பாலிடிக்ஸ்குள்ளலாம் போறது இல்ல. ஸோ மேபி வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபேன் பேஸ் வழியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யங் voters எல்லாம் நிறைய பேர் இப்ப இருக்காங்கல்ல, இதே மாதிரி ஆமா, பிரச்சாரம்லாம் தேவைப்படவே Correct, மாட்டேங்குது. correct. Virtualsல தான் எல்லாம் கரெக்ட் போயிட்டு கரெக்ட். இருக்கு. ஆமா, So அப்படின்றப்போ வாசிபிள் இருக்கு இருக்கு சொல்லலாம். சொல்லலாம் 50-50. 50-50. அது பப்ளிக் ஆடியன்ஸா எனக்கு 50-50. மேபி அந்த டிவோட்டட் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு மேபி அவர் வின் பண்ணுவாரு, அவரை நாங்க ஓட் பண்ணா வின் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பப்ளிக்கோட ஒப்பீனியன் பார்த்தா 50-50 சொல்லலாம். இதான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ மெஜாரிட்டி அந்த டிஎம்கே அவங்களாம் தான் இப்போ டாப்ல இருக்காங்க. ஏன்னா அவங்கள ஃபேமிலியா வந்துட்டு இருக்காங்க, ஜென்ரேஷன் வைஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ மேபி அதனால கூட அவங்க ஜென்ரேஷன் வைஸ்ல வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் மேபி ஃபேன் பேஸ்ல வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 50-50 தான் மோஸ்ட்லி. 50 தான். ஜனநாயகன் படம் தான் அவரோட கடைசி படம்ன்றாங்க. கண்டிப்பா போய் பாப்பீங்களா? நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் நான் பார்க்க மாட்டேன். மேபி நான் ஒப்பீனியன் கேட்டு தான் நான் போவேன். அந்த மாதிரி நான் Neutral சொல்லலாம். fan தான். ஆமா, கண்டிப்பா Particular நியூட்ரல். ஏதோ ஒரு ஸ்டாருக்கு ஃபேனா இருக்கீங்களா? இல்ல அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் மோஸ்ட்லி தமிழ் ஃபிலிம்ஸ் அவ்வளோவா பார்க்க மாட்டேன். இன்ட்ரெஸ்டிங்காக தான் பார்ப்பேன். ரீசெண்டாக பார்த்தது தான் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ அது வந்து நான் தேட்டர்லையும் போய் பார்க்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு, ஸ்டோரி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் வந்து இதில் பார்த்தேன், எனக்கு பிடிச்சி போச்சு. மேபி நான் இது கூட வந்து யாராவது பப்ளிக் ஒப்பீனியன்ல இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒப்பீனியன்ல யாராவது சொன்னாங்கன்னா மேபி போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்ப நம்ம வந்து தவறான கொஸ்டினா தவறான பர்சன் கேட்டுட்டோம். ஓகே, மேபி இருக்கலாம். நோ ப்ராப்ளம். இப்போ டுமாரோ வந்து அவரோட பர்த்டே. ஓகே, உங்க ஸ்டைல்ல ஒரு விஷுவல் இருக்கு. எனக்கு ஸ்டைல்லாம் இல்லை, அவ்வளவுதான். அவ்வளோதான். எனக்கு இது மாதிரி சொல்ல தெரியாது நிஜமா. விஜய் சார் ஃபேனா? ஓகே, பாப்பீங்க நீங்க? பாப்போம். ஓகே, இப்போ விஜய் சார் வந்து இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நல்ல மக்களுக்கு நல்ல பணி பண்ணணும்னு வந்திருக்காரு. அந்த முடிவை எப்படி பாக்குறீங்க? ஃபைன், குட் சாய்ஸ். அது அவங்களோட இஷ்டம், அவர் பண்றாங்க. நல்ல முடிவு தானா? அது ஃபியூச்சர்ல பார்த்தாதான் 2026 மேலதான் தெரியும் வேலைதான் தெரியும் அப்படின்றீங்க. இப்போ அரசியல்ல வந்து நடிகர்கள் எல்லாருமே ஜெயிக்க முடியல. இவரோட பாதை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேபி டிஃப்ரெண்டா இருக்கும், அதனால வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு இருக்கா? அது எப்படி என்னால சொல்ல முடியும்? இல்ல, ஒரு கணிப்பு தான், மக்கள் கணிப்புன்ற மாதிரி வச்சுக்கலாமே. இது ஆக்சுவலி கெட்டிங் ட்ரிக்கி. வந்தா நல்லா தான் இருக்கும். வந்தா நல்லா ஃபைன், இருக்கும். குட் ஒப்பீனியன். அதேதான் சேம் தான் bro. சேம் ஆன்சர். விஜயோட ஃபேன் தானா? விஜய் சாரோட ஃபேன் தான் வச்சுக்கலாம். அப்படியே வச்சுக்கலாம். இல்ல இல்ல சொல்லலாமான்னு தெரியல. சொல்லலாம் நீங்க. அஜித்தோட ஃபேனு, ஆனா விஜய் பிடிக்கும். போடு தலை ஃபேன், ஆனா தளபதியும் ஆமா, பிடிக்கும். தலை ஃபேன், ஹார்ட்கோர் தலை ஃபேனு. அப்படியே லைட்டா தளபதியும் பிடிக்கும். தளபதி ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து விஜய் சார் வந்து ஜனநாயகனுக்கு அப்புறம் நடிக்க போறது இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு இல்லையா? இப்பெல்லாம் எனக்கு அதை பத்தி ஐடியாவே இல்லப்பா. ஜனநாயகன்லாம் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஐ திங்க் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, எனக்கு போயிடுச்சு. அவரோட ஃபிலிம் ஆஃப் லைட்டா வந்து ரொம்ப லைக் ஒரு மாதிரி மசாலா மூவியா நடிச்சதுனால அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. குருவிக்கு அப்புறம் சத்தியமா சொல்லணும்னா குருவிக்கு அப்புறம் எனக்கு அவரோட படத்துல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அப்படியா? ஆமா. ஆனா துப்பாக்கி நண்பன்ல அதெல்லாம் பார்த்தேன், நான் தான் பார்த்தேன், துப்பாக்கி பார்த்தேன். குருவிக்கு அப்புறம் படம் பார்க்கறது நிப்பாட்டிட்டோம். வேட்டைக்காரன்லாம் வந்து வெக்கேஷன்ல இங்க வந்தப்போ தியேட்டர்ல போய் படம் பார்த்தோம். அந்த வேட்டைக்காரன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் ரொம்ப கீழே போக 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 படம் அவரோட படத்தை பார்க்கவே நிப்பாட்டிட்டேன். சாரி, அவரோட பர்த்டே கேக்குறீங்க, நான் வாட்டிக்கு எதையோ ஒண்ணுமே இல்ல. அது நீங்க ஓப்பனா மைண்ட்ல இருக்கிறத பேசிட்டு. இப்போ அவர் வந்து அவரோட ஃபேன்ஸ் இவ்வளவு பேர் இருந்தும் இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இப்ப அரசியலுக்கு வரேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காரு இல்லையா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஆதாயம் இல்லாம யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. சோ அரசியல் ஆதாயம் இருக்கிறதுனால தான் வராரு. அவர் யாருமே மகான் கிடையாது. ஒருத்தர் வந்து அவ்வளவு கோடி சம்பளம் வாங்குறவரு அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவர் என்ன பரம்பரை பணக்காரர் எல்லாம் கிடையாது. எல்லாரும் நம்மள மாதிரி முன்னேறி வந்தவங்க. சோ ஆதாயம் இல்லாம வரவே முடியாது. அவருக்கு தெரியும் அரசியல்ல இருக்கவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியும். அதனால அவரும் பண்ணுவாரு, அதே மாதிரி பண்ணுவாரு. அதுதான் அவரும் விரும்புறாரு. சும்மா எல்லாம் வந்து 200 கோடி 300 சும்மா எல்லாம் பண்ண முடியாது. ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் வேணா நம்பலாம், பட் கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கவங்க வந்து யோசிச்சு தான் ஆகணும் எப்படி அதெல்லாம் விட்டுட்டு வர முடியும். Of course, yeah. Not a fan of his acting anymore, but dance and his fitness and all that, I'm going to miss him seeing in the screen la paakradha வந்து I'm going to really miss him. Yeah, dance. அஜித் ஃபேனாவும் Dance is dance. Dance வந்து I can't say Ajit is a dancer, right? So அந்த வகையில பாக்குறச்ச Vijay is the dancer. I mean, after Prabhudeva and co, but he's definitely one of the best dancers we have in South India. So